பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி பெறுவதை விரும்பாததாலேயே விஸ்வகர்மா திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாடியுள்ளார். சென்னை கிறிஸ்டியன் கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் 1974ஆம் ஆண்டு பயின்ற மாணாக்கரின் 50வது ஆண்டு சந்திப்பு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், மாணாக்கர் பள்ளிக்கல்வியை முடித்து உயர்கல்வியில் சேர வேண்டும் என்பதற்காகவே தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம் என பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். ஒரு காலத்துல படிச்சாலே தீட்டுன்னு சொன்ன காலத்துல நீ படிக்காட்டி தான் தீட்டுன்னு சொல்லி பள்ளி கல்லூரிகளை திறந்துவிட்ட கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுடைய பங்களிப்பு என்றைக்கும் போற்றுதலுக்குரியது. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? நம்முடைய வீட்டு பிள்ளைகள் படிக்க கூடாது, குலத்தொழில செய்யணும் அப்படின்னு ஒரு குரூப் டெல்லியில சொல்லிட்டு இருக்கு. உங்களுக்கு நான் யார் சொல்றேன்னு தெரியும். 200 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவங்க இன்னைக்கும் அதை மீண்டும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள் படிச்சு வெளியில வர்றது அவங்களால தாங்கிக்க முடியல. விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த திட்டம் என்னன்னா, திருப்பி குலக்கல்வி. அப்பா என்ன வேலை பார்த்தாரோ, தாத்தா என்ன வேலை பார்த்தாரோ அதே வேலையை பாரு அப்படின்னு ஒரு விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. நம்முடைய மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றத்துக்காக இந்த திட்டத்துடைய ஒரே நோக்கம். நம்முடைய முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காங்க, எந்த காலத்திலையும் நாங்க தமிழ்நாட்டில் இந்த விஸ்வகர்மா திட்டத்தை நாங்கள் துவங்க மாட்டோம், எங்களுடைய குழந்தைகளுக்கு பள்ளி கல்வியை நிச்சயம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.